இதே போல தான் ஒரு ஏழை பெண், அதாவது பூந்தமல்லியை சேர்ந்தவங்க, அவங்க அப்பா பேர் வந்து சிவலிங்கம் கண்ணம்மாள், அவங்களோட மூத்த மகள் ரம்யான்னு சொல்லிட்டு 30 வயசு. அவங்க வந்து கூடுவாஞ்சேரியில் கமலஹாசன்றவர் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்ட நகையை போட்டிருக்காங்க. இருந்தாலும் வந்து அவர் இன்னும் நகை வேணும்னு இது பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில், அதாவது அவங்களுக்கு கல்யாணம்னு பார்த்தீங்கன்னா போன 2024 ஜூன் 12 அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க அந்த கூடுவாஞ்சேரி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் அவங்க தங்கியிருக்காங்க. இவங்க பூர்வீகம்லாம் பார்த்தீங்கன்னா வந்தவாசி பக்கத்தில். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவர் கணவர் வந்து டைல்ஸ் வேலை செய்கிறவர் தான். ரம்யாவோட அப்பாவை பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியில் இருக்கிற ஒரு சர்ச், அது கல்லறை. அந்த கல்லறையில் வந்து குழி நோண்டி அந்த பிணங்களை புதைக்கிறது, அந்த இது பண்ணுறது தான் அவங்களோட என்ன சொல்கிறது, வெட்டியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேலை செய்கிறவர் தான். அவர் நார்மலான வருமானம் தான். இவங்க படிக்கல. ரம்யா வந்து 7வது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. மீதி அவங்க ரம்யாவோட அண்ணன் ஒருத்தர் இருக்கார். அடுத்து ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கா. ஒரு தங்கச்சி மட்டும் MBA வரைக்கும் படிச்சிருக்காங்க. இதுதான் அவங்களோட குடும்பம். ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணம் முடிச்சு எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க. இவங்கள இந்த குடும்பம் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க, 2025 பிப்ரவரி மாதம் 27 அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தூக்கு போட்டு இறந்துட்டு தான் வந்து தகவல் வருது. அதாவது அதுக்கு முன்னாடி நாள் வந்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, மாதிரி ரொம்ப என்னை வந்து சித்திரவதை பண்ணுறாங்க, டவுரி கேட்குறாங்க, இந்த மாதிரி இன்னும் நகை பத்தலன்னு கேட்குறாங்க, பணம் கேட்குறாங்க. அப்படின்றப்போ அவங்களால முடிஞ்ச அளவு அவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா, இவங்க இந்த ரம்யா இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, இவங்களை வந்து பெங்களூர் ஒரு திருமணத்துக்காக கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ வந்து இவங்க சொந்தக்காரர்கிட்ட அந்த ரம்யாவோட கணவர் கமலஹாசன் வீட்டார் வந்து கடன் வாங்கியிருக்காங்க. ஏதோ 10 லட்சம் வரைக்கும் சீட்டு அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ போட்டது காசுன்னு சொல்லிட்டு, இதை வந்து இவங்க கிட்ட கேட்டு, இவங்க டவுரியா இவங்க கிட்ட ரம்யா கிட்ட கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அது இவங்களால எப்படி தர முடியும், அவ்வளோ பெரிய அமௌண்ட் எப்படி நாங்கள் தர முடியும், அப்பாவை மட்டும்தான் வருமானம், வேற யாரும் வருமானம் கிடையாது வீட்டில் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க வந்து பெங்களூர்லேயே விட்டு வந்துட்டுருக்காங்க யாரோ ரம்யாவை.